என்னடி, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இங்க வர சொன்ன? என்னன்னு சொல்லு. ஹனி, பிரச்சனை எங்களுக்கு இல்ல, என் நாத்தனாரு புவனாக்கு தான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. தங்கச்சியும் வரேன்னு தான் சொன்னா. ஆனா அவளுக்கு உங்களை ஏத்து பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்கான். உங்களை கண்டபடி பேசிட்டனே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதான் உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு சொன்னா. நீ வரட்டா இரு, நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அவ இன்னொரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வர்றேன்னு சொன்னா. அடியே, நாமெல்லாம் ஒரு குடும்பம், இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அவ சின்ன பிள்ளை, ஏதோ காதல் மயக்கத்துல கோபத்துல என்ன ஏத்து பேசிட்டா. அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தல. நானும் தான் அவளை கண்டபடி பேசியிருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, உன் நாத்தனாருக்கு என்ன, குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? ஐயோ அண்ணி, குடும்ப பிரச்சனையை தான் சரி பண்ணிடலாமே. இது வேற மாதிரி பிரச்சனை. என்னடி சொல்ற? வேற மாதிரி பிரச்சனையா? வேற மாதிரி பிரச்சனைனா யாரு? அவங்க மாமியார் எதுவும் வரதட்சணை கருதட்சணை கேக்குதா? அதான் உன் மாமியாட்ட நல்ல வசதி இருக்கே, நல்லா தானே செஞ்சிருக்கும். பின்ன என்ன பிரச்சனை? உங்க மாமியாட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? ஐயோ அண்ணி, அவ எங்க சொன்னா? அவ ஒன்றும் சொல்லல. நாங்க தான் அவளை வற்புறுத்தி கேட்டோம். நேத்து அந்த பொண்ணு சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரியும். எந்த பொண்ணு? அண்ணி, அவரோட அத்தை பொண்ணு தான். நேத்து அவ கோபத்துல கத்திக்கிட்டு இருந்தா. போனாக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை ஏதாவது தெரியுமா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அப்புறம் தான் அவளை தனியா கூப்பிட்டு கேட்ட பிறகுதான் தெரிஞ்சிச்சு. பாவம் போனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரிடி, இததான் சொல்றியா தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கியே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, போய் கேட்டுருவோம். ஐயோ அண்ணி, அவ புருஷனோட அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அந்த ஆளு காப்பி கொடுக்குற போதெல்லாம் இவ கையை பிடிச்சி பேசுறதும் இவ பக்கத்துல வந்து உட்கார்றதுமா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாராம். அவளுக்கு அங்க இருக்கவே பிடிக்கலன்னு இவகிட்ட சொல்லி அழுதுருக்கா. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம நேத்து கோவத்துல பேசின உடனே நாங்க கேட்ட உடனே இப்படி உளறிட்டா. என்னடி சொல்ற? அவ மச்சாங்காரனா? அவனுக்கு எம்பட்டு திமிர் இருக்கணும். பொம்பளை பிள்ளைனா இவனுக்கு கிளிக்கறியா இருக்கா? பொண்டாட்டிக்காரியை விட்டுட்டு அடுத்தவளை தொடுவானாமா? கையை வெட்டாம விட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ அண்ணி, பூனை கொஞ்சம் சாஃப்ட்டு. அவ கொஞ்சம் நார்மலா பயந்து சுவாபம். என்னைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பின்ன அவ எப்படி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவா? இங்க பாரு, பயப்படுறதுக்கு தான் பயப்படணும். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, உலகத்துல வாழவே முடியாது. இந்த மாதிரி தான் தினம் தினம் ரோட்லயும் வீட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் போற வர இடங்கள்லயும் கண்டவனும் இருப்பான். அதுக்காக பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அடி செருப்பாலன்னு 4 அரை வச்சேனா அடங்கி உடங்கி போவானுங்க. என்ன? அதுக்காக தானே உங்களை கூப்பிடுறோம். நீங்க வந்து அந்த ஆளை ஒரு வழி பண்ணுங்க. அவ புருஷக்கார ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நின்று வேடிக்கையா பாக்குறான். இல்ல மாமியாக்காரி இருக்கிறாள்ல, சந்தியில போட்டு உடைச்ச மாதிரி பொட்டுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட வேண்டியதானே. ஐயோ அண்ணி, அவ புருஷன் ஒண்ணுமே கேட்க மாட்டேக்காரான். அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்தவர், அப்படிதான் இருப்பாரு. அதுக்காக நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? அவர் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாரு, அப்படி இப்படிங்கிறாராம். என்னது? வெளிநாட்டுல இருந்து வந்தவனா? என்ன 2 கொம்பா இருக்கு அங்க? என்ன பொம்பளை எப்படித்தான் தெரியுதாளுவலாமா? அவனை செருப்பால் அடிக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டிக்காரிய சமாதானப்படுத்துறானா? அப்போ அவனே சரியான கிறுக்கனா இருப்பான் போல. ஆமா அண்ணி, மாமியாருக்கும் தெரிஞ்சாலும் அது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டான். எப்படி போய் சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருக்கா. சரி, இந்த விஷயத்த நாம போய் கேட்டா உன் மாமியார் ஆடாடுன்னு ஆட மாட்டாளா? ஐயோ அண்ணி, நாம எதேச்சியா அங்க போற மாதிரி போவோம். அந்த நேரத்துல அந்த ஆளு நம்மகிட்டே ஏதாவது வம்பு கிம்பு பண்ணுவார்ல, அப்போ ஓங்கி அரங்க 4 புடு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்கிற பயம் வரும்ல. அதுவும் சரிதான். அவன் எப்ப வீட்டுல இருக்கிறானே கேளு, நாம போவோம். அதெல்லாம் தெரியாது, இப்போவே போவோம். பாவம், அவளை நினைச்சாலே எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. அடியே, என் கை சும்மா இருக்காதே, ஓங்கி சப்புன்னு அரைஞ்சு போடுவேனே. அப்புறம் அந்த ஆளு ஏதாவது பிரச்சனை பண்ணா இவளுக்கு தானே கஷ்டம். அதுவும் இல்லாம அவ மாமியாக்காரி நான் அரைஞ்சிட்டேன்னு எதுவும் சொல்லுவாள்ல. ஐயோ அண்ணி, எதிர்ச்சியா போனோம், அங்க இப்படி நடந்துட்டுன்னு சமாளிச்சுக்கலாம். அதுவும் சரிதான். நீங்களாம் இப்படி குட்டை குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவனுங்களுக்குலாம் திமிர் ஏறுது. கையை முறிச்சு அடுப்புல வைக்காம விட்டா பின்ன எப்படி? எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா என்ன? அடியே, எல்லாத்தையும் கேவலம் நினைச்சியனா இப்படித்தான். நம்ம மேல தப்பு இருக்காத போது என்ன கேவலம்? நடு சந்தியில நிக்க வச்சு அவனோட செவுட்லே அரைஞ்சிய செருப்பு கலத்தி அரைஞ்சியனா அடங்குவானுங்க. இப்படி எத்தனை நாளைக்கு பொம்பளைன்னு எல்லாத்துலயும் ஒதுங்கி பயந்து நடப்பிய? நீங்க சொல்றது சரிதான். ஆமாடி, இப்படி சரிதான் நீ இழுத்துக்கிட்டு நட. சரியா நீ? ஏய், சொன்ன மாதிரி அந்த புவனா சரியா பண்ணுவாளா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் சரியா பண்ணுவா.
நீங்க தான் கரெக்டான நேரத்துக்கு அங்க போகணும். நான் இங்க இருக்கிறது தெரிய வேண்டாம். நான் இருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த ஆளு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அங்க வந்து ஆடு ஆடுன்னு ஆட போறாரு. சரி, அவளை புடவையை மாத்திட்டு போய் உட்கார சொன்னியா? வேலைக்காரி மாதிரி உட்காந்துருப்பாளா? ஐயோ நீ நல்ல புடவையா கட்டிட்டு போய் சோஃபால உட்காருன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆளு வந்த உடனே என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு நீங்க போய் அறையிட வேண்டியதுதான் வேலை. அப்படிதானே? இன்னைக்கு பாரு, அவன் செவுல அடிச்சு உடைக்கிற உடையில இன்னொரு தரம் எந்த பொம்பளை கிட்டையுமே இப்படி வாழாட்ட மாட்டான். சரி, அவன் பொண்டாட்டிய வெளியே அனுப்பிட்டியா? பின்ன அவளுக்கு புருஷன் அடி வாங்குறத பார்த்த உடனே சென்டிமெண்ட்ல உருகிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் சொல்லி வெளியே அனுப்பியாச்சு. அவளும் அந்த ஆளுக்கு கொடுக்கறதா சரின்னு சொல்லிட்டா. சரி சரி, அந்த ஆளு வர்றானா என்ன பண்றான்னு ஜன்னலோடி எட்டிப்பாரு. சரி அண்ணி. என்ன போவனா, வீட்டுல யாரும் இல்ல போல, நீ மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி அந்த சனியா எங்க போச்சு? அவங்க ஏதோ வேலையா வெளியே போயிருக்காங்க. ஓ, அது ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது எங்க பேச முடியுது? போனா, நீ எம்பிட்டு அழகு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. எனக்கு தான் குழப்பம் இல்லாம போச்சு. ஒரு சனியனை கட்டிக்கிட்டு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல. நீ கொடுத்து வச்சவ. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என் புருஷன் ஒரு நாள் கூட என்ன அழகா இருக்கேன்னு சொன்னதே கிடையாது. நீங்க என்னன்னா தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்க. அவன் ரசனை கட்ட பையன். அவனுக்கு அழகா ஆறதுக்கே எங்க தெரியும்? சரியான சோத்து முட்டை தின்னுட்டு உறங்குவான். நீ அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ என்கிட்ட கேளு, உன்ன எப்படி இருக்குன்னு அப்படியே அணு அணுவா ரசிச்சு சொல்றேன். வேண்டாம், நீங்க பேசுறது என்னமோ மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? என்னமோ மாதிரினா எப்படி? அப்படியே உள்ளத்தை வருடி கொடுக்குதா? உண்மை தானே சொல்றேன். இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? நீ மட்டும் ஊன்னு சொல்லு, ஒரு பாஸ்போர்ட்டே போட்டு உன்னை அப்படியே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எல்லாருக்குமா? எல்லாரையும் சுத்தி காட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ போனா, நீ புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிற. இது ஒண்ணுதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயம். நீ நான் சொல்றதுக்கெல்லாம் ஒத்து போனேன்னு வச்சுக்கோ, நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். பேசாம நீ இவனை அத்து விட்டுட்டு என் கூட வந்துரு. ஏமா, நீ யாரு? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ பேசாட்டி உள்ள வந்து உட்கார்ந்துருக்க. கூல். ஏன் இப்படி படபடக்குறீங்க? நீங்க நல்லா அழகா ஆராதிப்பீங்கன்னு தெரியுது. அதான் நானும் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் சொல்லுங்களேன். ஏமா, நீ யாருன்னே தெரியாது, என்ன இப்படி பேசுற? ஐயோ நீங்க வேற. நான் புவனாவோட அக்கா. புவனாவை பாக்குறதுக்காக வந்தேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்களேன். என்னது, புவனாவோட அக்காவா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஐயோ அதுவா முக்கியம்? நான் புவனாவோட பெரியம்மா பொண்ணு. புவனுக்கு அறிவே கிடையாது. அவ சரியான மண்டு. அதுவும் இல்லாம அவ புருஷன் அவன் ஒரு கூறு கட்டவன். அவன் இப்படித்தான். நீங்க என்ன அழகா பேசுறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. ஐயோ ஐயோ ஐயோ, நீ பேசுறத பார்த்தா மனசெல்லாம் பூரிச்சு போகுது. உனக்கு புரிய மாட்டுக்கு, நீ சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. அதெல்லாம் சரி, யாராவது வந்துட மாட்டாங்களே? நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா தப்பா போயிரும்ல. இந்த புவனா மண்டு, அவளுக்கு புரியவே செய்யாது. நீங்க வெளிநாட்டுல இருந்து செண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? உனக்கு சென்று என்ன? இன்னும் கேட்டா எல்லாம் வாங்கி தருவேன். இவகிட்ட நானும் பேசி பேசி நான் சுத்தா புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அக்கா இப்படி எல்லாம் பேசாத, அவர் எங்க அத்தா. அடியே போடி அறிவு கட்டவள, உனக்கு எதுவும் புரியாது. அவரு எம்பிட்டு அழகா இருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுக்கும் ஒத்து வர மாட்டேன். நீ வெளியே யாராவது வர்றாங்களான்னு போய் பாரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, இங்க யாரும் வரமாட்டாங்க. கதவெல்லாம் தாப்பா போட்டுட்டேன், அவ இருந்துட்டு போறா, விடுங்க. அப்படியா சொல்றீங்க? சரி சரி, அவ எம்பிட்டு அழகா இருக்கா, நான் எம்பிட்டு அழகா இருக்கேன்னு சொல்லுங்களேன். அவளோட நீங்க தான் அழகு, சரியான நாட்டுக்கட்ட. உங்களை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள மனசு எப்படி பூரிச்சு போச்சு தெரியுமா? என்னத்தான் இப்படி பேசுறீங்க? இப்பதான் நான் அழகா இருக்கேன்னு சொன்னீங்க. இல்ல போனா, நீ அழகா இருக்க, ஆனா உங்க அக்கா தேவதை மாதிரி இருக்கா. எப்படி சொல்றது? ஐயோ ஐயோ. அவ கிடக்குறா, நீங்க சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்? அப்படியே பெங்களூர் தக்காளிய உரிச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கீங்க. அப்படியே சரியான நாட்டுக்கட்ட. ஐயோ ஐயோ, உங்களை பார்க்கும்போது மனசெல்லாம் எப்படி பூரிக்குது தெரியுமா?
ஐயோ, என்ன நீங்க தொட்ட உடனே எனக்கு ஜிவ்வுன்னு இழுக்குது. அப்படியா? எனக்கும் தான் ஜிவ்வுன்னு இழுக்குது. இன்னும் எப்படியெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கும்னு பாருங்க. நீங்க கண்ணை முடிக்கோங்க. ஏன் முத்தம் கொடுக்க போறீங்களா? போங்க, வெக்க வெக்கமா வருது. கண்ணை மூடிக்கோங்க. சீக்கிரம் 2 கண்ணத்துலயும் கொடுங்க. கொடுக்குறேன். ஏண்டா தெருப்பொறுக்கி நாயே, பொம்பளைனா உனக்கு கிள்ளுக்கீரையா இருக்கா? தான் பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு அடுத்தவளை கூப்பிடுற, அதுவும் தம்பி பொண்டாட்டிய கூப்பிடுற. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. பிடிக்காதமா, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிரு. வீட்டுல இருக்கிற பொம்பளைல நிம்மதியா இருக்க விடாம பாடாம படுத்தி எடுக்கிற. உனக்கு பயந்து அந்த பிள்ளை நடுங்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும். கட்டின பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளை நல்லா வச்சுக்க துப்பு கிடையாது உனக்கு. கொடுந்தியா, அதுவும் தம்பி பொண்டாட்டிய கூட வந்துருன்னு கூப்பிடுற. வெக்கமா இல்ல? உன் நாக்கு அறுத்தா என்ன? ஏமா மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இவ பக்கமே வர மாட்டேன். நான் என் பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, உன் தம்பி புள்ள பூச்சியா இருக்கலாம், அதுக்காக அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட இன்னொரு தரம் நான் கேள்விப்பட்டேன், உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். இதுதான் கடைசியா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு. உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது குறை வச்சேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. போடா, அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஓனா, என்ன மன்னிச்சிருமா. இனி நான் உன்னை ஏத்துமே பார்க்க மாட்டேன். நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன். போ, மரியாதையா பொழைச்சு போ. உங்க ஆத்தாக்காரி எங்க? அவ வரட்டும், அவளுக்கு 4 கொடுக்குறேன். நாட்டுக்கட்டை இன்னொரு தடவை யாராவது பார்த்து நாட்டுக்கட்டை அப்படி இப்படின்னு வர்ணிச்ச வாய உடைச்சு போடுவேன், உடைச்சி. கண்டிப்பா மாட்டேம்மா. நாட்டுக்கட்டைன்னு சொன்னதுக்கு என்ன வச்சு குத்துன்னு குத்திட்டிய. ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன புவனா, போதுமா? இனி உன் பக்கமே வரமாட்டான். தேங்க்ஸுக்கா. அவன் படுத்துற பாடு என்னால தாங்க முடியல. என்னடி மகாராணி மாதிரி ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்துருக்க? இவ ஏறு, ஒரு வேலை வெட்டி செய்யாம பட்டும் நகையமா மினுக்கிட்டு தெரியற. அவ எங்க போனா? வாங்க, புவனாவோட மாமியார்ல நீங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். புள்ள நல்லா வளர்த்துருக்கீங்களே. என்னடி, யாரு நீ? ஏங்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன இந்த ஆறா எதுக்கு தெரியுமா? புள்ளையா பெத்து வளர்த்துருக்க புள்ள. முதல்ல உன் மவனை அடக்கமா இருக்க சொல்லு. தம்பி பொண்டாட்டிக்கிட்ட வம்பு பண்றான், அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? யாரடி நீ? என்ன கைய பொங்கி அடிக்கிற? புவனா வீட்டுக்கு என் நாத்தனார கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன முறை உண்டு நீ ஏன் யோசிச்சுக்கோ. உனக்கு முறை சொல்றதுக்கு நான் இங்க வரல, உன் மவனுக்கு பாடம் புகட்ட இங்க வந்தேன். போய் ஒத்தனம் கொடு. உன் மகன் குறுக்கெலும்ப ஒடிச்சு வச்சிருக்கேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை. உன் குறுக்கெலுகையும் ஒடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் மவனை ஒழுங்கு மரியாதையா கண்டிச்சு வை. இன்னொரு தடவை போனா கிட்ட அவன் ஏதாவது வால் ஆட்டுனா அவன் வாழை ஒட்ட நறுக்கி போடுவேன். மருமவளை ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா பார்த்துக்கோ. சும்மா தேவையில்லாம அவகிட்ட மட்டும் இல்ல, உன் மூத்த மருமவளையும் வேலை வாங்கிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் நீ வேலை செஞ்சா உன் எலும்பு முறிஞ்சிருமா? மருமவ மாசமா தானே இருக்கா? என்ன முழிக்கிற? ஒழுங்கா நல்ல மாமியாரா நடந்துக்கோ, இல்ல அடிக்கடி நான் இங்க வர வேண்டியதா இருக்கும். என்னடி சொல்ற? என் மகனை அடிச்சியா? ஏண்டினா வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணுகிட்ட மூத்தவன் எப்படி நடந்துக்கணும் தப்பா நடக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன் நான் கேக்குற? இங்க பாரு, தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. ஒழுங்கு மரியாதையா நல்ல பொம்பளையா நடந்துக்க. ஏண்டி புவனா இப்படி ஆளை வச்சு அடிக்கிற? அவன் ஏதோ குடி போதையில ஏதாவது வம்பு பண்ணிருப்பான். நான் தான் அவனை கண்டிக்கிறேன்னு சொன்னேன்ல. என்னது குடி போதையிலையா? தினம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது காது கொடுத்து கேட்டீங்களா? எனக்கு பொறுக்க முடியாம தான் இவங்கள வர சொன்னேன். ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இங்க பாரு போனா, பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இதோட இந்த விஷயத்தை விடு. இனி இவங்க யாரும் உன் அம்புக்கு வர மாட்டாங்க. அப்படி மீறி வந்தா என்கிட்ட சொல்லு. சரிக்கா. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு, நானும் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா, எத்தனை நேரம் இப்படி துணைக்கு ஆள் வருவாங்க? நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும், புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். சரிக்கா,
உங்ககிட்ட இருந்து நானும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டேன். இனி என்கிட்ட யாராவது வம்பு பண்ணா நானே பார்த்துக்கிறேங்க்கா. சூப்பர்மா, அப்படிதான் இருக்கணும். சரி, நான் வரேனே. சரிக்கா. சூப்பரா ட்ரெஸ் பண்ணியாச்சு, சென்ட் அடிச்சாச்சு. ஆனா அந்த அருண் பையன் வந்து எங்க போடான்னு கேட்பானே, என்ன சொல்றது? கவிதா வீட்டுக்கு தான் போடான்னு தெரிஞ்சா அம்புடுதான் சண்டைக்கு வந்துடுவான். எப்படிலாம் என்னைய விட்டுட்டு நீ மட்டும் போவாம்பா, என்ன சொல்றது? இந்த கவிதா வர நமக்கு போன் போட்டான்னு சொல்லவும் முடியாது. அப்புறம் எனக்கு ஏன் போன் போடாம உனக்கு போன் போட்டான்னு கேட்பான். பொய் சொல்லவும் முடியல, சொல்லாம எடுக்கவும் முடியல. என்ன சொல்லலாம்? அவ வேற போன் போடுறதுதான் போடுறா. இந்த அருண் பையனையும் கூப்பிட்டுருக்காண்டி தானே, நம்மளை மட்டும் கூப்பிடுறானா ஏதோ விஷயம் இருக்கு. அதை சொன்னா இவன் புரிஞ்சுக்க மாட்டான். கறி குழம்பு சாப்பிட கூப்பிடுறா. சண்டையும் அதுமா கறி குழம்பு நல்லா ருசியாக தான் இருக்கும். ஆனாலும் அருண் பையில விட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றது? யார்ல கறி குழம்பு சாப்பிட உன்னைய கூப்பிட்டா? அடப்பாவுமே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சி சத்தமா பேசிட்டோமோ? இந்த பயப்புல வேற வந்து கேக்குறானே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்லனே, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொன்னா. இன்னைக்கு கறி குழம்பா சாப்பிடுறதுக்கு வான்னு சொன்னா. நான் உன்கிட்ட சொல்லலையே எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னையும் கூப்பிடலையே, நான் மட்டும் எப்படி போடுறதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நீயே வந்துட்ட. என்னடா தம்பி சொல்ற? உன் ஃப்ரெண்டு யாருல அப்படி உன்னை போன் போட்டு சாப்பிட வர சொல்றது? அம்புட்டு பெரிய ஃப்ரெண்டால? சரி, உன்னை தானே கூப்பிட்டுருக்காங்க, நீ போயிட்டு வா. நான் வீட்டுல சாப்பிடுறேன். வீட்லயும் அம்மா கறி குழம்பு தான் வைக்கும். என்ன சொல்ற? நீ வீட்லயே சாப்பிடுறியா? எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை விட்டுட்டு போறதுனால சங்கடமா தான் இருக்கு. இல்ல தம்பி, உன் ஃப்ரெண்டு உன்னைய கூப்பிட்டுருக்காங்க, நான் எப்படி வர்றது? இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நானுமே இன்னைக்கு கவிதாவை வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். அவ வந்தா நல்லா இருக்கும்ல. நீ போயிட்டு வா, நான் கவிதாவுக்கு போன் போட்டு வர சொல்றேன். அடப்பாவுமே, இவன் சும்மா கிடக்காம அவளை இங்க வர சொல்றேங்கிறான். கெடுத்தானே குடியே. இப்ப இவன் இங்க வர சொல்லிட்டான்னா அவ பொய் சொல்ல மாட்டாள, உளறி தொலைச்சி போல என்னைய கூப்பிட்டுருக்கன்னு. அச்சச்சோ, இப்போ மாட்டிக்கிட்டிய பங்கு. அப்படி கதையெல்லாம் ஆயிரும். என்ன செய்யறது? இவனை எப்படி சமாளிக்கிறது? என்னடா உங்க திரும்பிக்கிட்டு என்னத்துல முடிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. வாய் நாடுற மாதிரி இருந்துச்சா, அப்படியே நான் கழிச்சு மழை பெய்யிட்டு இருந்தேன். சீ, பல்ல ஒழுங்கா கேட்க மாட்டேன். வாய் நாடுறாமல வாய். ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லா சுத்தமா நீட்டா போகணும்னு தெரியாது. அண்ணே, நல்லா குளிச்சு செண்டெல்லாம் அடிச்சு நீட்டா தான் கிளம்பிருக்கேன். ஆனா பல்ல தேய்க்க மறந்துட்டான்னு நினைக்கிறேன். சீ, யார தம்பி இப்படி பண்ணுத? பல்ல தேய்க்கணும், சுத்தமா இருக்கணும். முதல்ல பல்ல தேய்ச்சாதான் பல்லெல்லாம் சொத்த பல்லாகாம இருக்கும். அப்படியானே? என்னடா நக்கல அடிக்கிற? அப்படியானே அப்படிங்கிற? நீ எதையோ மறைக்கிறதுக்கு எதையோ பேசுறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? என்னடா கிளம்பியாச்சா? அருண், நீ ட்ரெஸ் மாத்தலையா? இப்படியே வா போக போற? ஐயோ அம்மா, நீ வேற சும்மா எடு. ஏன் புரண்டு வீட்டுக்கு அண்ணம்லாம் வரல, நான் மட்டும் தான் போக போறேன். நீ என்ன, நீ கம்மனி இருமா. ஆமாம்மா, அவன் புரண்டு சாப்பிட கூப்பிட்டுருக்கான். நான் எதுக்கு போகணும்? அவன் போயிட்டு வருவான். நான் கவிதாவை கூப்பிடலான்னு இருக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? எம்மா, அதான் சொல்றேன்ல, அவன் கவிதாவை அப்புறமா கூப்பிடுவான். நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? என்னம்மா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. தம்பி தனியா போயிடுவானா, இல்ல அப்பாவை கொண்டு விட சொல்ல போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க தானே இருக்கு. நான் போயிட்டு வரேம்மா. நீ அப்புறமா சமையல் செஞ்சு வை, நான் இங்கேயும் வந்து சாப்பிடுவேன். அண்ணனும் கவிதாவை கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கான். கவிதாவும் வந்து அப்புறமா சாப்பிடுவா, சரியா? ஏய் நில்லுடா. என்ன அப்ப அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புறியா? அட பாவமே, இனிமே தப்பிக்க முடியாத. குட்டையை குழப்பி விட்டுட்டாளே. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுதாமா கிளம்புறான். போயிட்டு வரட்டுமா? டேய், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னானே, எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டியாடா? தெரியலம்மா, யாராவது அவங்க கிளாஸ் ஃப்ரெண்டா இருக்கும். டேய் நில்லு. டேய் ஓடாத.
என்னடா அம்மா என்னமோ சொல்லுது. டேய் நில்லு. டேய் ஏய், அவன் கவிதா வீட்டுக்கு போறான்டா. என்னம்மா சொல்ற? கவிதா வீட்டுக்கு போறானா? ஆமாண்டா, அவன்கிட்ட நல்லா கேளு. டேய் திருட்டு போயல, உண்மை சொல்றா. கவிதா வீட்டுக்கு தான் போறியா? டேய் நான் கவிதாவை சாப்பிட கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு கூட சத்தம் கட்டாம அமுக்குனி மாதிரி இருந்திய. கவிதா வீட்டுக்காடா போற? சொல்லுடா. ஐயோ அண்ணே, கவிதா தான் என்ன சாப்பிட வர சொன்னா. அதான் ஃப்ரெண்டு வருதுன்னு சொன்னேன். அட போவி புழுகுனி மூட்டை, ஏம்ல போய் சொல்ற? கவிதா வீட்டுக்கு போடானா கவிதா வீட்டுக்குன்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு போவியா? சீ, உன்னைய போய் நம்பணும் பாரு. உன்னை நல்லவான்னு நினைச்சனே, என்னைய சொல்லணும். உன்னை யாரும் நல்லவான்னு நினைக்க சொன்னா? நான் கொஞ்சம் நல்லவன் தான், ஆனா ரொம்ப கெட்டவன் தெரியுமா? நான் என்ன செய்யட்டும்? அவ என்னைய சாப்பிட கூப்பிட்டா, உன்னைய கூப்பிடல. அதான் சரி, உன் மனசு கஷ்டப்படுமே சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். நான் அவகிட்ட போய் எதுக்கு எங்க அண்ணனை கூப்பிடாம என்னைய மட்டும் கூப்பிட்டேன்னு கேட்கலான்னு இருந்தேன். நீ வேற பெரிய இவரு அதான் என்னைய கூப்பிடல. ஒன்னும் நீ கேட்க வேண்டாம், நீரே போய் சாப்பிட போ. நான் அம்மா செய்யறத சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே பத்தியா, இப்படி கோவப்படுவேன்னு தான் நான் சொல்லல. அவ ஏதாவது காரணம் இருக்கும், அதான் உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டா. ஒருவேளை நீ படிச்சிட்டு இருக்கன்னு நினைப்பாளோ என்னமோ, உனக்கு கறி குழம்பு கூட்டு விடலான்னு நினைச்சிருந்திருப்பா. பெரிய இவரு இந்த கறி குழம்புக்காக நாங்க என்னமோ அலையிற மாதிரில பேசுறேன். எனக்கு அம்மா சாப்பாடு தான் பிடிக்கும். ஒண்ணு வேண்டாம் போல. ஐயோ சாமி, அவ ஒருவேளை உன்னையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு மறந்துருப்பா. போன நான் எடுத்த உடனே என்னைய வான்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். இப்படி தெரியாம கோவப்படாத. ஒண்ணும் வேண்டல போல. அம்மா இவன் வர வர சரியான திருட்டு பையா, போய் சொல்றான். இவன் நல்ல பையனே கிடையாது. நம்ம இவனுக்கு அழகும் பாச்சு கிடையாது. போச்சா, எல்லாம் போச்சு. சட்டையை கழட்டி போட்டுட்டு நானும் பேசாம படுக்கிறேன் போடுமா. சே, எல்லாம் இந்த கவிதாவால வந்துச்சு. கூப்பிட்டா ரெண்டு கடையும் கூப்பிட வேண்டியதானே. அவளா போன போடுவா, அவளா கூப்பிடுவா. கடைசியில எல்லாரும் என்கிட்ட வீங்கிறாங்க. அருணே அருணே, என்னடா எல்லாரும் இப்படி கோவமா இருக்கீங்க? போன் போட்டாலும் எடுக்கவே இல்லை. ஐயோ கவிதா, இங்க பிரச்சனையே உன்னாலதான். என்ன நீ போன் போட்ட என்ன வர சொல்லிட்டு போன வச்சுட்ட. இவனை கூப்பிடலான்னு வீஞ்சிட்டு இருக்கான். ஐயோ அருண், நீயும் என் ஃப்ரெண்டு, உன்னை நான் கூப்பிடணுமா? உன் தம்பியை தான் வான்னு கூப்பிட முடியும். நீ என் ஃப்ரெண்டு தானே? நீ எப்பவும் என் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட சொல்றதுக்குள்ளேயும் ஃபோன் கட் ஆயிட்டு திரும்ப அடிச்சு அடிச்சு பார்க்குறேன். ஒருத்தரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நேர்லயே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நான் விட நீ என்னைய கூப்பிடாம அவனை மட்டும் கூப்பிட்டியான்னு கோவப்பட்டுட்டேன். ஐயோ போதுமானே, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அவ நீ ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுருக்க மாட்டா, நான் உன்னோட தம்பின்னு கூப்பிட்டுருக்கா. போதுமா? இதுக்காக எம்பூட்டு சண்டை இழுத்து விட்டுட்ட. அடிடா அருண், நீ என் ஃப்ரெண்டு, நான் கூப்பிட்டா தான் வருவியா? நான் கூப்பிடாமலே நீ வருவேன்னு நினைச்சேன். சாரி கவிதா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரில அஸ்வினு. பரவாயில்ல பரவாயில்ல, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சரிம்மா இரு, அவன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவானே. ஏதாவது குடிக்கிறியா? ஐயோ இல்ல ஆண்டி, எங்க அம்மாக்கு கல்யாண நாள். எங்க அப்பா இல்லல, ஒவ்வொரு வருஷமும் எங்க அம்மா இதை கொண்டாட மாட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்காங்க. அதான் அருணையும் அஸ்வினையும் கூட்டு போலான்னு வந்தேன். ஓ, உங்க அம்மாவோட வெட்டிங் டேயா? சரி, நம்மளாம் போய் அவங்கள சந்தோஷமா பேசி கூல் படுத்துவோம். போமா? தேங்க்ஸ் டா அஸ்வினி, நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா எங்க அம்மா ஹாப்பியா இருக்காங்க. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. சரி சரி வா, அஸ்வின் வந்து பாட்டு பாடி உங்க அம்மாவை ஹாப்பியா நிக்க வச்சுக்கிறேன். சரியா? சரிடா அஸ்வினி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் எபிசோட், நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ சூப்பர். ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், செல்லக்குட்டிகள் எப்படி இருக்கீங்க? நேற்று நான் உன்னுடைய வீடியோ பார்க்குறேன் செல்லம், இருந்தாலும் நான் மாமா மேலே இன்னும் கோவமாக இருக்கேன். நான் பிரேக் தான். அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், உமா நான் கமெண்ட் பண்ணலை. தான் பண்ணாதான் என் பேரை சொல்லுவீங்களா? மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, மறந்துட்டீங்களே. மாமா பாசம் வச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, ஆனால் பாசம் கிடையாது.
என் பெயர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. 2 செல்லங்கள் அம்மா பேரை ஏன் சொல்லலைன்னு கேட்டிருக்க. சாரி சாந்தி, நானும் யாரையும் மறக்கலை. என்ன செய்கிறது, சில சமயம் ரொம்ப டைம் ஆயிடுது. அன்றைக்கி வீடியோ போடும்போதே நைட்டு உங்களுக்கு 8:30 ஆயிருக்கும். அதனால் கமெண்ட்டை வேக வேகமாக சொல்லி முடிச்சிருப்போம். வேறு எந்த இதுவும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்கு? நீ பிரேக்கப் பண்ணாலும் மாமா லவ் யூ தான். ஐ லவ் யூ ஸோ மச். என்ன சாந்தியக்கா, கமெண்ட்ல உங்க பேரை சொல்லலைன்னு கோவமா? என்ன செய்யறது, சில சமயம் ரொம்ப பிஸி ஆயிடுறோம். அதனால டைம் ஆயிட்டுன்னு வேக வேகமாக வீடியோ போட்டிருப்போம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? நிறைய நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, கவலைப்படாமல் இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னக்கா மாமா மேலே கோவமா? எப்பவும் பிரேக்கப் தானா? மாமா உங்களே தான் நினச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி அமைதிக்கு பெயர் தான் சாந்தின்னு பாட்டு பாடுறாரு. நீங்கள் என்னென்னா ஆக்ரோஷமாக கோவமாக இருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா, உடம்பு எப்படி இருக்கு? ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னது? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உங்களை யாருமே மறக்கல தெரியுமா? அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு ஊர்ல இருந்து வந்து கடைக்கே போகலையா? அப்பாவை சாமான் வாங்கிட்டு சொன்னா அடகொடையை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதான் வேக வேகமா எல்லாரும் கிளம்பி கடைக்கு போகணுங்கிறதுக்காக வேகமா கமெண்ட் சொல்லி கதையை போஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தோம். அதனால உங்க பேரை சொல்லாம விட்டுருப்போம். சாரிமா. ஹாய் சாந்தியம்மா, என்ன ஆச்சு சொல்ல குட்டிக்கு? கோவம் வந்துருச்சா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உங்களை யாருமே மறக்க மாட்டேன் தெரியுமா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன வச்சீங்க? மீன் குழம்பு வச்சீங்களா இல்லையா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? பேக் பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா? கோவப்படாதீங்க, சிரிச்சிட்டே இருங்க. அப்பதான் உடம்பு வலியெல்லாம் சரியாயிரும் சீக்கிரமே, சரியா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர். ஹாய் செல்லங்களா, ஐஸு, அனிதா, தம்பி, ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க? அஸ்வினி அருணையும் தேடுனீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்வினியும் அருணையும் தேடுனீங்களா? நீங்க நாங்க உங்களை தேடணும், நீங்க எங்களை தேடுனீங்களா? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், ஹாய் அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோ வேறு லெவல். உங்களை காணவில்லை என்று தேடிக்கொண்டே இருந்தேன். முட்டை கண்ணியை ஆடியோ போட்டு இருக்கேன். பார்த்த வீடியோவை லாஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்தீங்க. மாதம் வந்துட்டீங்க, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தீங்க. செம மாதம் இருக்குது. அஸ்வின் தங்கம், வாரத்துக்கு ஒரு நாள் என்ஜாய் பீச். ஓகே, சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, மயில்குட்டி, ரயிலுக்குட்டி, என்னோட அம்முக்குட்டி, பேபிஸ்ரீ, அவள் அருணும், என்னோட 2 செல்லங்களும் வேறு லெவல் மாசாக இருக்குது. ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ உமா. வீடியோவுக்கு நன்றி, வேறு லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலா. எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். செல்லங்களை ரொம்ப தேடுதா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லி ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மஸ்லக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பிஸியாக இருப்பீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வீடியோலாம் பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அருணும் அஸ்வினும் மாசா இருக்காங்களா? ஐ லவ் யூ அக்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஊருக்கு ஃபோன் பண்ணீங்களா, பசங்களாம் எப்படி இருக்காங்க, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? தங்க குட்டி, பட்டு குட்டி, பூச்சி குட்டி, ரயில குட்டி, எப்படி இருக்கு எல்லா குட்டியும்? இந்த அருண் குட்டியும் அஸ்வின் குட்டியும் சூப்பரா இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்சி குட்டி, ரயில குட்டி, மயில குட்டியை தேடுனீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸி தான் போல.
நல்லா துரு துருன்னு வர்றீங்க. நாங்கள் வீடியோவில் பார்த்தோமே, நீங்கள் ஸ்கூட்டியில் செம மாசா ஓட்டு போட போனீங்க. அப்புறம் ஒரு நாள் ஸ்கூட்டியில் எங்கேயோ போனீங்க. உங்கள் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டுற ஸ்டைலும் சூப்பராக இருக்கு. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூட்டி சூப்பராக ஓட்டுனீங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தான் பயம், தெரியுமா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் அஸ்வின் காலிங் ஹிஸ் பிரதர் கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஹாப்பி டு சி ஆல் இன் த பீச் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, பீச்சில் ஜாலியாக இருந்தோம். அஸ்வின் எப்பவுமே அருணை கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு தான் சொல்கிறான். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினி எப்பவுமே என்னை கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னே சொல்றான் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ ஸோ மச். உமா ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பர். ஹாய் செல்லக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். பாய் பிரகாஷ் அப்பா. எங்கள் எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். வீடியோ பார்த்தியா? பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியா? நாங்கள் இனி தான் சாப்பிட போகிறோம். மணி இப்போ தான் இங்கே 12:30, உங்களுக்கு 2:30 ஆகிட்டலாம். அப்போ எங்களுக்கு 1 o'clock. நாங்கள் கமெண்ட் போடுற நேரம் 1 o'clock. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? 2:30 ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் இனி தான் சாப்பிடவே போகிறோம். இங்கே 1 o'clock ஆயிடுச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அப்பா எப்படி இருக்காங்க? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சண்டே லீவ்ல எல்லாரும் ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ பிரகாஷ் அப்பா. ஐ லவ் யூ சூர்யா அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே லீவ்ல சூர்யா அண்ணா என்ன பண்றாங்க? ஹோம்வொர்க் எழுதுறாங்களா? ஜாலியா டிவி பார்க்கறாங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ரொம்ப 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 நல்லா இருக்கு. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். எபிசோட் சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டியா? நீ எப்படி இருக்க? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் கமலாதேவி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சூப்பர் அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ செல்லம். ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. கமலாதேவி சவுதியில இருந்துன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கமலாதேவி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சவுதியில் எப்படி இருக்கு? இப்போ வெயிலா மழையா? உங்களுக்கு மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக வெயிலாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் தான் செம கிளைமேட்டு. கரீஃப் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே தான் சலாலால நல்ல மழை பெய்யுது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கமலாதேவி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கிளைமேட்டு ஹாட்டாக தான் இருக்கும்ல ஜூலையில். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கமலாதேவி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லமும் அஸ்வின் செல்லமும் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஐ லவ்
லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, ஹாய் குட்டீஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போனா பாவம், அஸ்வின் செல்லாம், அருண் செல்லாம், லவ் யூ ஸோ மச். போத் ஆஃப் யூ உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. போனா பாவம், இன்னைக்கு அந்த ஆளுக்கு செம்மார அரைஞ்சிட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. இது எப்போவுமே போனா வாழ்க்கையில் அவன் விளையாட மாட்டான். ஓகே. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் ஜாலியா கமெண்ட் படிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லக்ஷ்மி, தெலுங்கு ஹவுஸ் ஒய்ஃப், எப்படி இருக்கீங்க அக்கா? நாங்கள் நல்லா இருக்கோம். நைஸ் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் குக் வித் மீனாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்